வணக்கம். நான் உங்கள் அடிக்கிருஷ்ணர். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொள்ளடிக்கிறது சுடுறது இந்த இம்ப்ளிமெண்ட் பண்ண இந்த சட்டத்தை கொண்டு வந்தா இதனால சுடுறது எல்லாமே பேர் போனது ஸ்காட்லாண்டுக்கு நிகரான போலீஸ் தமிழ்நாடு போலீஸ் மட்டும் இல்லைங்க, நம்ம அரசியல்வாதிகளும் தான். தமிழ்நாடு அரசியல்வாதிகள் எந்த அளவுக்குன்னா உச்சி ஸ்காட்லாந்து போலீஸ் சொல்ற அளவுக்கு நிகர்ன்னு சொல்ற அளவுக்கு கூட எந்த ஒரு கண்ட்ரியில், அதாவது கொள்ளையடிக்கிறதுல என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரஷ்யால என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரையல் கொண்டு வந்திருக்காங்க. இதுன்னு பார்த்தீங்கன்னா நடைமுறைக்கு இல்லாமல், அதாவது ட்ரையல் கொண்டு வந்திருக்காங்க. கேன்சருக்கு வேக்சின், நம்ம வேக்சின் போட்டாங்க தெரியுமா, கொரோனாக்கு டெஸ்டிங்கில் எவ்வளோ கோடி சம்பாரிச்சாங்களே, நம்ம கக்கூஸ்க்கு உருவாடி கல்விக்கு 350 ரூபா, அந்த மாதிரி ஸ்கேம் பண்ணி சம்பாதிக்கிற திறமை எல்லாமே தமிழ்நாடு தான். தமிழ்நாடு அரசியல்வாதிகளுக்கு இந்த கட்சின்னு சொல்ல, அதாவது 350 ரூபா கக்கூஸ் கிளீன் பண்ணுறதுக்கு, ஒரு வாடி கிளீன் பண்ணுறதுக்கு அந்த சாட்டை துரைமுருகன் அவர் ஆக்சுவலி சேகரபாபு சொல்றாரு டிவி மட்டும் தான் டிவின்னு. அவர் டிவியில் கத்தலாங்க, யூடியூப்ல கத்திக்கிறார் சாட்டை துரைமுருகன். என்ன சொல்லிருக்காரு, நீ என்ன 350 ரூபா ஒரு கக்கூசை ஒரு வாடி கிளீன் பண்ண, அப்படி என்ன தங்கத்தையா கரைச்சி ஊற்றுவ, என்ன சந்தனத்தையா கரைச்சி ஊற்றுவோன்னா, அப்படி கரைச்சி ஊற்றினாலும் 350 ரூபா சத்தியம் வராதுங்க. கரைச்சி தான் ஊற்று, கட்டியா போடல, அதை கட்டையா கொண்டு வந்து இறக்கல, கழுவுனா கரைச்சி தான் ஊற்றணும். அப்போனா 350 ரூபா கண்டிப்பாக வராது ஒரு கக்கூஸ்க்கு. பப்ளிக் கக்கூஸ், அதாவது பப்ளிக் பாத்ரூம், உங்களுக்கு டீசெண்டாக சொல்லணும்ல. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவில் பொதுமக்களுக்கு ட்ரையல் கொண்டு வந்திருக்காங்க. அது காசு இல்லாமல் ட்ரையல், உங்களை மாதிரி காசை வாங்கிட்டு கொள்ளையடிக்கல, ட்ரையல் கொண்டு வந்திருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேன்சர் கண்டுபிடிச்சிருக்காங்க வேக்சின், அதாவது தடுப்பு மருந்து, போலியோ தடுப்பு மருந்து மாதிரி இந்த வேக்சினு தடுப்பு மருந்து கேன்சர் கொண்டு வந்திருக்காங்க ரஷ்யாவில். இது ட்ரையல் கொண்டு வந்திருக்காங்க, அதாவது சக்ஸஸ் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லி ட்ரையல் கொண்டு வந்திருக்காங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யாவில், அதை ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறேன். நம்ம ஆக்சுவலி ஒவ்வொரு சட்டமும் ஒரு நடைமுறையும் ட்ரையல் கொண்டு வந்தால் காசு விட்டுருங்க. இதில் நடைமுறை எவ்வளோ சீக்கிரம் கொண்டு வரணும்னா தமிழ்நாடு தான். அதாவது 30 நாள் மற்ற கண்ட்ரியில் பண்ணாங்கன்னா எந்த கண்ட்ரியும் ஒப்படி, அதாவது ஸ்காட்லாந்து போலீஸ்க்கு நிகர் தமிழ்நாடு, இந்தியா கூட இல்லை தமிழ்நாடு. அது மாதிரி தமிழ்நாடுக்கு ஆப்போசிட்ல நிகர் ஆசியாவதிங்க எந்த கண்ட்ரியும் இல்லைங்க, அந்த அளவுக்கு கொள்ளையடிப்பாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரையல் 30 நாளில் மற்ற கண்ட்ரியில் நடத்தினாங்கன்னா, ஒரு இன்ஜெக்ஷன் வந்துச்சுன்னா நம்ம 10% கூட இல்லை, அதில் 30 நாள் நடத்தினா 3 நாள் கூட நடத்த மாட்டாங்க ட்ரையல். ஒரே நாளில் வச்சு அடுத்த நாள்லேருந்து காசாக்கிடுவாங்க. சக்ஸஸ் ஆயிடுச்சு, அதில் இவங்களே ஆளை வச்சு இப்போ எப்படி தூய்மை இவங்களே தொடச்சிட்டு இவங்களே வச்சு கொடி வச்சு நன்றி சொல்லி தெரிவிச்சிருந்தாங்க. நன்றி தெரிவிக்க யாரும் வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க. அந்த நன்றி ஆக்சுவலி தப்புன்ட்டேன், நன்றி தெரிவிக்கிற செஞ்ச நல்லதை வெளியே காமிச்சுக்காம போனோம். வெளிப்படையாக தெரிஞ்சு போச்சு, எல்லாருக்குமே தெரியும், 3/4 பேருக்கு தெரியும். இவங்க நன்றி தெரிவிச்சவங்கன்னா ஒரு வீடியோவை போடுறேன், மேற்பியாக்கிட்டு என்ன சொல்லணும்னு கேட்குறாங்க. இவங்க செட் பண்ணாலும் அப்போ இவங்க நீங்கள் தான் செட் பண்ணீங்க. அந்த கோஷம் போட்டு பதார்த்தத்தை எடுத்துட்டு வர்றவங்க, பேனர் எடுத்துட்டு வர்றவங்க ஆக்சுவலி என்ன சொல்லணும்னு கேட்குறான், பத்திரிகையில என்ன சொல்லணும்னு கேட்குறான். அப்போ செட் பண்ண ஆளுங்க நீ எந்த ரூம்ல செட் பண்ணி இந்த மாதிரி நடிக்கணும்னு சொல்லி கூப்பிட்டு வரணும், சரியா? அப்படி இருக்கு நீங்க பண்றதெல்லாம். வெளிப்படையா தெரிஞ்சு நடிக்காதீங்க. ஓட்டு கூட போக முடியாது. நீ ஜெயிக்கிறது அப்புறம், ஓட்டு வாங்குறது அப்புறம். ஃபர்ஸ்ட் ஓட்டு கேட்டு ஓட்டு போடணும்னா ரொம்ப கஷ்டம். நீங்க பண்ற வேலைகள்லாம் பார்த்துக்கோ. ஏன்னா கோர்ட் சொல்றது நீ அப்படியே நடைமுறை கொண்டு வந்துடுவேன். ஏன்னா கோர்ட்டை மதிக்கிறேன். கோர்ட் என்ன சொன்னாங்கன்னா, அந்த இடத்துல இருந்து அப்ரூவ் படுத்துங்க, அவங்கள அப்ரூவ் படுத்துங்க. நீ என்ன சொல்லிட்ட, உங்களை அப்ரூவ் படுத்துங்கன்னு கோர்ட் சொல்லிட்டாங்க, நீ மாற்றி சொல்லிட்ட, உனக்கு தேவையானது நீ எடுத்துக்கிட்ட. ஆக்சுவலி கோர்ட் சொன்னது அந்த இடத்துக்கான இடம் போர்வாட்ட இடம் இல்லை, கவர்மெண்ட்டு கார்பரேஷன் உனக்கு வேற இடம் கொடுக்க சொல்லி நாங்கள் ஆர்டர் பண்ணுறோம். நீங்க கேட்டீங்களா வேற இடம்? அப்படி கேட்டீங்கன்னா நீங்க வேற இடத்துல போய் உட்காந்து போராட்டம் பண்றதுக்கு இடம் இருக்கு, அங்க பண்ணிக்கோன்னு இருக்காங்க. உங்களை அப்ரூவ் பண்ணுங்க எந்த இடத்துல சொல்ல. நீ அதே இடத்துல காட்டமா, அதே கோர்ட்டு எந்த கோர்ட் சொன்னாங்களா, மெட்ராஸை கூட காட்டமா அரெஸ்ட் பண்ண அத்தனை வக்கீல்களையும் விடுங்க. ரிமாண்ட் பண்ண போகாதீங்க. ரிமாண்ட் பண்ண போயிட்டாங்க உடனே லோக்கல் ட்ரையல் கோர்ட்டுக்கு, சின்ன கீழ் நீதிமன்றங்களுக்கு. எனக்கு போட்டிருக்க ஆர்டர் இவங்க நடைமுறை நாங்கள் மதிக்கிறேன்னு சொல்றது மெட்ராஸை கூட. மெட்ராஸை அடுத்த நாள் இவங்களை காணோம், இவங்களை பார்க்க விடலன்னு சொல்லி சக மனிதர்கள், அவங்க ஃப்ரெண்ட்ஸ், அவங்க சக மனிதர்கள் இவங்க காணோம், எங்களை பார்க்க விட மாட்டேங்கிறாங்க, இவங்களுக்கு என்ன ஆச்சு, உயிரோடு இருக்காங்க, பெடிஷன் ஃபைல் பண்ணதுக்கு கோர்ட்டு காட்டமா
அவங்களுக்கு உடனடியாக ரிலீஸ் பண்ணுங்க. அரசு அவங்களுக்கு சப்போர்ட்டாக வந்தால் யாரும் பார்த்தீங்கன்னா வக்கீலுங்க, சோஷியல் ஆக்டிவிட்டிஸ் இவங்களாம் வந்திருக்கவங்க உடனே ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. யார் என்னன்னு சொல்ல, மொத்தமாக வந்து இவங்களெல்லாம் ரிலீஸ் பண்ணுங்க, அரெஸ்ட் பண்ண அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போது அரெஸ்ட் பண்ண உடனே அந்த ஆர்டரை வந்தோன்னா உடனே விட்டாங்க யார் போலீஸ்காரங்க. சரிங்களா? இன்னொன்று என்னன்னா, நீங்கள் கோர்ட்டு மாதிரி அதே கோர்ட்டு எந்த கோர்ட்டு அந்த இடத்துல இருந்து அப்ரூவ் படுத்துதுன்னு சொன்னாங்க. எந்த இடத்துல இருந்து அப்ரூவ் படுத்துதுன்னு சொன்னாங்க. அப்படி சொன்ன கோர்ட்டு காட்டமா நைட்டா போலீஸ்காரனை வச்சு அடிச்சு வரத்துக்கு உங்களுக்கு என்ன அவசரம், என்ன இம்பார்ட்டன்ஸ்? 13 நாளா விட்டீங்க. ஒரு நாள் நாங்க போட்ட ஆர்டர் அப்படியே கவனிக்கிறீங்களா? அப்படியே ஒரு நான் மதிக்கிறீங்களா? 13 நாள் எங்க போனீங்க? கால் கொடுத்து உங்களை கேட்க கூட முடியும். என்ன ஓகே என்னன்னு சொல்லி கேட்கலாம்ல, அதை கூட ஒன்றும் இல்லை, காட்டமா சொல்லியிருக்காங்க. அப்படி உங்களுக்கு என்ன அவசரம்? அதனால நீங்க செட் பண்ணி ஆச்ச ஆளுங்கள்லாம் ஒரு ரூம்ல உட்கார வச்சு என்ன சொல்லணும், பத்திரிகையில் என்ன சொல்லணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பத்திரிகையில பேனர் வச்சு இந்த மாதிரி நன்றி தெரிவிச்சு கூட்டுவாங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பாருங்க. தேங்க்யூ. நான் பேசுறேன். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த காலை உணவு தந்த நம்மளோட முதல்வருக்கு முதல் பாத்தீங்கன்னா எங்களை வயிறார பசித்ததுக்காக ரொம்ப நன்றி. இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து என்எல்எம் ஸ்டாப் வந்து பாத்தீங்கன்னா வேலை பாக்குறேன். ஆனா வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து இந்த ராம்கி நிறுவனத்துக்கு எதுக்கு நான் வேலைக்கு வந்திருக்கேன் பாத்தீங்கன்னா இதுல நிறைய நலத்திட்ட உதவிகளும் எங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லாமே இதுல இருக்கு. நாங்க பாத்தீங்கன்னா காலையில எங்களால டீ கூட குடிக்காம வீட்டுல இருந்து வந்துருவோம். ஆனா பாத்தீங்கன்னா இந்த வேலையில வந்து எங்களுக்கு காலையில உணவு கொடுத்து வயிறார பசியார எங்களை வேலை செய்ய சொல்லியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா. இந்த பிழைப்பு பிழைக்கிறதுக்கு நீங்க 2 பேரும் என் கூட சேர்ந்து பிச்சை எடுக்கலாம்.